ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம COA எக்ஸாமுக்காக MS Word 2010 வெர்ஷனில் காலண்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வேர்டில் ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அது வந்து மார்ஜின்ஸ் வந்து சும்மா 1 சென்டிமீட்டர் ஆன் ஆல் த சைட்ஸ், டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட் செட் பண்ணிக்கங்க. நீங்கள் ரொம்ப சுருக்கமாக ஷார்ட்டாக செய்யலாம், ஒரு நிமிஷம் கூட ஆகாது. இன்சர்ட் போங்க, டேபிள் போங்க, இன்சர்ட் டேபிள் போங்க, 7 காலம் 7 ரோ கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. சரிங்களா, இதை போய்ட்டு லேஅவுட்டில் போய்ட்டு இந்த ஹைட்டை வந்து 3 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுங்க. டேபிள் செலக்ட் பண்ணிவிட்டு 3 சென்டிமீட்டர் கொடுங்க. அதே மாதிரி இதையும் காலம் வந்து 3 சென்டிமீட்டர் வைங்க. சரிங்களா, காலம் ரோ ரெண்டுமே 3 3 வச்சிங்கன்னா, சாரி கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஓகே, 2.7 2.7 வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ இதில் ஃபஸ்ட் இதில் வந்து மந்த் அண்ட் நேம் ஆஃப் தி இயர் வந்து அடிச்சுங்க. இப்போ வந்து மே மாதம், அதனால் மே மாதம் அடிச்சுக்கோம். சரிங்களா, ரெண்டும் எல்லாம் செலக்ட் பண்ணுங்கள். அந்த ரோ செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜ் செல் கொடுங்க, மெர்ஜ் ஆயிரும். லேஅவுட்டில் வந்துட்டு இந்த சென்டர் காலம் கிளிக் பண்ணுங்கள். பெருசாகிறதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு கிரேட்டர் தென் கொடுங்க, போல்டு பண்ணுங்கள், கலர் மாற்றிக்கணும். சரிங்களா, இங்கே வந்துட்டு அதே மாதிரி லேஅவுட்டில் போயிட்டு சென்டர் டைப் பண்ணுங்கள், எழுது நல்லா பெருசு பண்ணிவிட்டு போல்டு பண்ணிக்கோங்க. டைப் பண்ணுங்கள் சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, அடுத்தது சாட்டர்டேன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கும் ஏதாவது ஒரு கலர் கொடுத்துருங்க. அடுத்தது இந்த இதில் மந்த்து வந்து போடணும். சரிங்களா, அப்போது ரிமைனிங் இருக்கிற காலத்தையெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப் போங்க. அதில் செகண்ட் ஆப்ஷன் புல்லட் நம்பருக்கு இருக்கும், அது கூட செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை கிளிக் பண்ணி டிஃபைன் நம்பர் ஃபார்மேட் கொடுத்துட்டு அதில் இந்த புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த புள்ளி மட்டும் அழிச்சிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பேராகிராஃப் போங்க, இருக்கிறது எல்லாமே அழிச்சிட்டு 00 பண்ணிடுங்க. சரிங்களா, 00 கொடுத்துட்டீங்க. அடுத்து அலைன்மெண்ட்டில் வந்து சென்டர் கொடுத்துருங்க. ரெண்டும் சென்டர் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. ரைட்டுங்களா, அடுத்தது இந்த எழுத்தை வந்து பெருசு பண்ணுங்கள். எவ்வளோ பெருசு பண்ண முடியுமோ அவ்வளோ பெருசு பண்ணிக்கங்க. இந்த ஃபஸ்ட்டு சண்டே ஒரு லைன் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அதை ரெட் கலர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சண்டே வந்து ஹாலிடேங்கிறது இன்க்ளூட் பண்ணுறது. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக இப்போ வந்து மண்டே இது வந்து மே மாதத்தில் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிறது வந்து Thursday ஸ்டார்ட் ஆகுது. அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு டெலிட் பண்ணால் போதும், பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக டேட் வந்து மாறிடுச்சு. அவ்வளோதான். இதில் வேணுன்னா நீங்கள் வந்து பிக்சர் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பேக்ரவுண்டில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறீங்க, பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங் போகிறீங்க. இதில் போய்ட்டு ஷேடிங்கில் போய்க்கிங்க. உங்களுக்கு என்ன கலர் தோணுதோ அதை கிளிக் பண்ணிக்கலாம், அல்லது மோர் கலர் ஆப்ஷன்ஸ் போயிட்டு என்ன வேணாலும் கலர் வந்து ஃபில் பண்ணிக்கலாம், அல்லது இமேஜோடு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ காலண்டர் செட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது. தேங்க்யூ.